அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, முதலில் உங்கள் எல்லாருக்கும் பங்கு தந்தையின் பெயரால் ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர் ஆல் ஆஃப் யூ. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தூங்குறவங்களெல்லாம் தட்டி எழுப்பி ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க பார்ப்போம். தட்டி எழுப்புங்க. ஜோரா கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்தலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சத்தம் பத்தலைங்க. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். உங்களில் எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு ஈஸ்டருக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க? கை தூக்குங்க. பரவாயில்லையே. பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். பரவாயில்ல. பாதி பேர் கையே தூக்கல. அப்ப என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஒரு பங்குல ஒரு தாத்தா தான் சேமித்து வைத்திருந்த சிறு தொகையில பேத்திக்கு ஈஸ்டர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தார். பேத்தி தாத்தாவை பார்த்து தேங்க் பண்ணிட்டு, தாத்தா நீங்க ஈஸ்டருக்கு ட்ரெஸ் போடலையா, புது ட்ரெஸ் போடலையா அப்படின்னு கேட்டுச்சு. தாத்தா சொன்னாரு, எனக்கு இயேசு சாமி புது ட்ரெஸ் கொடுப்பாரு மாசுல. பேத்திக்கு ஒரே டவுட்டு, என்ன சொல்றீங்க? நானும் எத்தனையோ ஈஸ்டர் மாசெல்லாம் அட்டன் பண்ணிருக்கேனே, எப்பயுமே இயேசு ஈஸ்டருக்கு யாருக்குமே ட்ரெஸ் கொடுத்தது இல்லையே. இல்லை, நீ ஒழுங்கா பிரசங்கம் கேளு, கண்டிப்பா அவரு உனக்கும் சேர்த்து தருவார். யார் யாரெல்லாம் ஒழுங்கா பிரசங்கம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு புது ட்ரெஸ் ஜீசஸ் தர போறார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பேருக்கு புது ட்ரெஸ் வேணும்? ஜோரா கரங்களை தட்டுங்க. அது இயேசுகிட்ட இருந்து. இவ்வளவு பேருக்கு வேணுமா? மதியம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு தட்டை கேட்டேன், என்னப்பா ஈஸ்டருக்கு ட்ரெஸ் எடுக்கலையான்னு. அவர் சொன்னார், இல்லை ஃபாதர், ஒரே கேஸ் தட்டுப்பாடுன்னு. கேஸ் தட்டுப்பாடா? சட்டை எடுக்கிறதுக்கும் கேஸுக்கு என்ன? காசு தட்டுப்பாடுனா கூட பரவாயில்ல, சட்டை எடுக்கிறதுக்கு கேஸுக்கு என்னடா சம்பந்தம்? தேர்தல் முடிகிற வரைக்கும் நாங்கள் இப்படி தான் பேசிக்கிட்டு அலைவோம். ஓ அவனா நீ அப்படின்னு பார்த்தேன். உங்களை எவ்வளோ பேருக்கு புது ட்ரெஸ் வேணும்? ஜீசஸ்ட திரும்ப ஜோரா கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாரும் பிரசங்கம் கேட்கணும். நேற்று 2 நாள் மாதிரி லாங் பிரசங்கெல்லாம் கிடையாது. உடனே சந்தோஷத்தை பாருங்க. அப்படியா ஃபாதர், சீக்கிரமா முடிச்சிடுவீங்களா? ஆமா, சின்ன பிரசங்கம் தான் இன்னைக்கு, ஆனாலும் ட்ரெஸ் வருதே, விட்டுறக்கூடாது. ரெடியா? ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நிறைய வாசகங்கள் நாம் கேட்டோம். குறிப்பாக இந்த ஆண்டு மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு வாசகங்கள் வழங்கப்படுகின்றன. மத்தேயு நற்செய்தியை நீங்கள் நன்றாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இயேசு இறந்த பிறகு, அவரது உடலை அடக்கம் செய்த பிறகு, தலைமை குருக்களும் பரிசேயர்களும் மீண்டும் பிலாத்துவை சென்று சந்திக்கிறார்கள். அப்போது அவர்கள் பிலாத்து முன் ஒரு வரியை வைக்கிறார்கள். என்ன வரி தெரியுமா? இந்த எத்தன், இயேசுவுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க, எத்தன். பழைய மொழிபெயர்ப்பில் நம்ம பார்த்தோம்னா வஞ்சகன். வஞ்சகன். கிரேக்க மொழிபெயர்ப்பில் எப்படி தெரியுமா? உண்மையிலிருந்து பிரிந்து சென்று தான் மட்டும் பிரிந்து செல்லாமல் மற்றவரையும் தவறான பாதைக்கு நடத்துபவன். இயேசுவுக்கு அவங்க வைத்த பேர் பாருங்க. இந்த எத்தன் 3 நாளில் உயிர்த்தெழுவேன் என்று எங்களிடம் சொன்னது எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. எனவே கல்லறையை கருத்தாய் நீங்கள் காவல் செய்ய படை வீரர்களை தாருங்கள் என சொல்லி கேட்கிறார்கள். அப்ப பிலாத்து சொல்றாரு, ஏம்பா உங்கள்ட்ட தான் நிறைய ஆட்கள் இருக்காங்களே,
நாங்க ஏதாவது ஆள் அனுப்பிச்சு நாங்க சரியா செய்யலைன்னு ஏதாவது சொன்னாலும் சொல்லுவீங்க. நீங்களே உங்கள் ஆட்களை கொண்டே நீங்கள் கல்லறையை கருத்தாய் காவல் செய்யுங்கள் என சொல்லிவிடுகிறார். பிறகு இந்த தலைமை குருக்களும் பரிசேயர்களும் தங்களுக்கென்று இருக்கிற நெருக்கமான படை வீரர்களை அந்த இயேசுவினுடைய கல்லறை முன் அவர்களை அங்கே கருத்தாய் காவல் செய்து சீல் வைத்து காவல் செய்கிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? வாரத்தினுடைய முதல் நாள் மகதல மரியா, மற்றொரு மரியா கல்லறை முன் நிற்கிறார்கள். படை வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். 3 முக்கிய நிகழ்வுகள் அங்கே நடந்தேறுகின்றன. ஒன்று, ஒரு பெரிய நிலநடுக்கம் நடந்ததாய் விவிலியம் சொல்லுகிறது. அப்போது வானத்திலிருந்து ஒரு வானதூதர் இறங்கி வந்து இயேசு உயிர்த்ததை பற்றி பேசுகிறார். மூன்றாவது, அந்த பெரிய கல்லறை கல்லை அந்த வானதூதர் புரட்டுகிறார். இதுதான் முதலில் நடந்த நிகழ்வு. இந்த சமயத்தில் தான் மகதல மரியாவும் இன்னொரு மரியாவும் வருகிறார்கள். அவர்கள் வந்து பார்த்தபோது திறந்த கல்லறையை பார்க்கிறார்கள், வானதூதரை பார்க்கிறார்கள். பிறகு அதோடு மட்டுமல்ல, அவர்கள் வானதூதரிடமிருந்து செய்தியை பெறுகிறார்கள். இதோ இங்கே அவர் இல்லை என்ற ஒரு வாக்கியம், அவர் உயிர்த்து விட்டார் என்கிற 2வது வாக்கியம். இதை நான் மாலையில் படிக்கிற பொழுது, he is not here, he has risen, அவர் இங்கே இல்லை என்று முதல் வரி இருக்கிறது என்றால், ஆசிரியர் வேலைகள் செய்கிறவர்கள் நிச்சயம் இதை சொல்ல முடியும். அடுத்த வரி என்னவாக இருந்திருக்க வேண்டும்? இவர் இங்கே இல்லை என்றால் அவர் எங்கே இருக்கிறார் என்பதுதான் அடுத்த வரியாக இருக்க வேண்டும். இவர் இங்கே இல்லை என்பதற்கு மாற்று வரியாக அவர் உயிர்த்து விட்டார் என்று இருக்கிறது. வேறொரு இடத்தை சொல்லவில்லை, மாறாக ஒரு புது வாழ்வியல் அனுபவத்தை வானதூதர்கள் சொல்லுகிறார்கள். ரொம்ப ஆழமான செய்தி. He is not here, he has risen. பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள். உடனே இவர்கள் எல்லாம் சென்று சீடர்களிடம் அறிவிக்க மகதல மரியா, இன்னொரு மரியா ஓடுகிறார்கள். அங்குதான் ஒரு அழகிய விடயம் நடக்கிறது. மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 9வது வசனம். உயிர்த்த ஆண்டவர் அவர்களை எதிர்கொண்டு ஒரு வரி இருக்கு. என்ன வரி? வாழ்த்தினார் என்ற வரி. பழைய மொழிபெயர்ப்புல உயிர்த்த ஆண்டவர் அவர்களை எதிர்கொண்டு, பாசிவ் வாய்ஸ்ல போடல, ஆக்டிவ் வாய்ஸ்ல வாழ்க என்று வாழ்த்துகிறார். அப்ப உயிர்த்த ஆண்டவர் பேசிய முதல் வார்த்தை எது? சத்தம் பத்தல, வாழ்க. ஆங்கிலத்துல கிரீட்டிங்ஸ், he greeted them என்று இருக்கிறது. வாழ்கனா ஹாய் அப்படின்னு அர்த்தம், ஹலோ அப்படின்னு அர்த்தம். ஹாய் ஹலோ. எனக்கு உயிர்த்த ஆண்டவர் ஹாய் ஹலோவா சொல்லியிருப்பார்? உயிர்த்த ஆண்டவர் வாழ்க என்று மட்டுமா சொல்லி இருப்பார்? உடனே அதனுடைய வேர்ச்சொல் அந்த கிரேக்கத்திலே என்ன இருக்கிறது என்று இன்று மாலை நான் படித்தேன். ஆச்சரியம் அன்புக்குரியவர்களே, அது வெறும் சாதாரண வாழ்த்தினார் வாழ்க என்ற வார்த்தை அல்ல, மாறாக மகிழுங்கள் என்ற வார்த்தை. ஜோரா கரங்களை தட்டலாமா? மகிழுங்கள் என்ற வார்த்தை. ரிஜாய்ஸ், மகிழுங்கள் என்ற வார்த்தை. உயிர்த்த ஆண்டவர்
மகதல மரியாவுக்கும் இன்னொரு மரியாவுக்கும் மத்தேயு நற்செய்தியினுடைய அடிப்படையில் அவர் பேசிய முதல் வார்த்தை மகிழுங்கள். ரிஜாய்ஸ், a command to rejoice. சும்மா மகிழ்வீர்களா என்று கேட்கவில்லை நம் ஆண்டவர். ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு கட்டளை வாக்கியத்தை அங்கே பயன்படுத்துகிறார். மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். a command to rejoice. உடனே எனக்கு இன்னொரு விடயம் ஞாபகம் வந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் சிலுவை சுமந்து சென்றபோது இதே மகளிர் கூட்டம் அவரை அணுகி வந்தது. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 28 நாம் வாசிக்கிறோம். அதிலே அவர்களை பார்த்து இயேசு சொன்ன வரிகள் உங்களுக்கு ஞாபகம் வரும். எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். அதுவும் கட்டளை வாக்கியமாகவே இருக்கிறது. அழுங்கள் என்று சொன்னவர் இப்போது மகிழுங்கள் என்ற ஒரு மாற்று கட்டளை வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். அங்கே மனமாற்றத்திற்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனவே நீங்கள் அழ வேண்டும் என்று சொன்னார். இங்கே உயிர்ப்பின் அனுபவத்தை தருகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழுங்கள் என்ற கட்டளை வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோமே, 16வது அதிகாரத்திலே 20 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன வாக்கியங்களை எல்லாம் தம் சீடர்களிடம் பயன்படுத்துகிறார் பாருங்கள். நீங்கள் துயருறுவீர்கள். மகனே மகளே, உன் வாழ்வில் பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்கிற வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஜோர கரங்களை தட்டலாமா கடவுள்? இன்னைக்கு கூட இந்த திருப்பலியில, ஆண்டவரே என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கு, எங்களுடைய நிலை மட்டும் ஏன் இப்படி இருக்கு என்று அழுது அங்கலாய்த்து, ஆண்டவரே உமது இந்த உயிர்ப்பு எங்கள் குடும்பத்திற்கு ஒரு விடிவை தராதா என்ற உண்மையான ஏக்கத்துடன் இருக்கிறீர்கள் என்றால், இயேசு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துயரம் இன்று மகிழ்ச்சியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தொடர்ந்து சொல்றாரு, 22வது வசனம், இப்போது நீங்கள் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். அப்போது உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. பழைய மொழிபெயர்ப்புல பறித்து கொள்ள முடியாது. அப்ப யார் இதுவரை நம்ம மகிழ்ச்சியை எல்லாம் பறித்து வைத்தான்? ஒரே ஒருவன் தான் இந்த உலகில் நம் மகிழ்ச்சியை பறித்து கொண்டவன். அவன்தான் தொடக்க நூலில் வந்த சாத்தான். அவன்தான் மகிழ்ச்சியை பறித்து கொண்டான். அவன் மகிழ்ச்சியை எப்படியெல்லாம் பறித்து கொண்டான்? 3 முக்கிய விடயங்கள் வழியாக. ஒன்று, பாவத்தின் வழியாக மனுக்குலத்தினுடைய மகிழ்ச்சியை அவன் பறித்து கொண்டான். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 20 - 23 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி வெட்கப்படுகிறீர்கள். பாவத்தால் வெட்கம், பாவத்தால் துயரம்.
அதனால் தான் பாவத்தின் சம்பளம் மரணம் என பவுலடியார் தொடர்ந்து அவர் எழுதுகிறார். பாவத்தின் வழியாய் நமது மகிழ்ச்சியை சாத்தான் பறித்து கொள்ளுகிறான். எப்போதெல்லாம் நாம் சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்குள் இருக்கிற உயிராற்றலுடன் இருக்கிற இயேசுவின் உயிர்ப்பை தொலைத்து விடுகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது, அதே சாத்தான் எப்படி நமது மகிழ்ச்சியை பறிக்கிறான் என்றால் சாவின் வழியாக பறித்தான். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 2வது அதிகாரம் 14-15 சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்தவர் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே ஆண்டவர் அழித்தார் என நாம் வாசிக்கிறோம். 15வது வசனம், வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை அவர் விடுவித்தார். சாவு தந்த அச்சம், சாவு தந்த பயனை அவர் ஒழித்தார். குறிப்பாக சாவின் ஆற்றலை கொண்டிருந்த அலகையை அவர் முறித்ததால் தான் இந்த உயிர்ப்பு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழுங்கள் என்று முதல் வாழ்த்தை அழகுற தெரிவிக்கின்றார். மூன்றாவது, இந்த சாத்தான் தனது செயல்களாலே நமது மகிழ்ச்சியை, குறிப்பாக நமது கூட்டுறவு வாழ்வினையே பறித்துக் கொள்ளுகிறான். திருவெளிப்பாடு நூல் 12வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம் சகோதரர்கள் மீது குற்றம் சாட்டிய சாத்தான், அதுவும் எப்படிப்பட்ட நிலையிலே பாருங்கள், இரவும் பகலும் கடவுளிடத்திலே குற்றம் சாட்டிய சாத்தான் வீழ்த்தப்பட்ட நாள்தான் நம் ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா. மகிழுங்கள் என்று சொன்னார் நம் ஆண்டவர். அதுவும் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தெரியுமா? இங்குதான் அழகுற ஒரு கருத்துரு அமைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 30வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். சாக்கு உடைக்கு பதிலாக மகிழ்ச்சியின் ஆடையை அணிவித்தீர். A garment of joy. மகிழுங்கள் என்று நம் ஆண்டவர் வாழ்த்தினார். இந்த வாழ்த்து சாதாரண வாழ்த்து அல்ல. அந்த வாழ்த்து ஒரு மகிழ்ச்சியின் ஆடையை நமக்கு அணிவிக்கிற வாழ்த்து. A garment of joy. வெறும் சில நேரம் அணிவிக்கின்ற ஆடையாக அல்ல, மாறாக என்றும் அணிந்து கொள்ளுகிற ஒரு ஆடை, என்றும் நம்மில் தங்கி இருக்கிற மகிழ்ச்சி. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியைத்தான் நமது ஆதி பெற்றோர் சாத்தானுடன் கூட்டணி வைத்ததால் அவர்கள் இழந்து நின்றார்கள். அப்போதுதான் நாம் வேதத்திலே படிக்கிறோம், தாங்கள் நிர்வாணமாயிருந்ததை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று. இதோ அந்த நிர்வாணத்தை, அந்த ஒரு ஷேம, அந்த ஒரு கில்ட்ட, அந்த ஒரு சாபத்தை உயிர்த்த ஆண்டவர் நீக்கி மகிழ்ச்சியின் ஆடையை இன்று நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு ஜோரா கரங்களை தட்டலாமா உள்ளார்ந்த அன்போட? ஏன்னா இன்னைக்கு நம் பாவங்கள் களையப்படுகின்றன. நம்மளுடைய கில்ட், எத்தனையோ பாவத்துல சின்ன சின்னதா கில்ட் நமக்குள்ளவே இருக்கும். குற்ற உணர்வு, ஐயோ இந்த குற்ற உணர்வு என்ன கொண்டுகிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா, இதோ இந்த பரிசுத்த தெரிய பாருங்க, அது உங்கள் பாவங்களை சுட்டெரிக்கிறது. உங்கள் குற்ற உணர்வுகளை எல்லாம் நீக்கி மகிழ்ச்சியின் ஆடையை நமக்கு தருகிறது. பாருங்க, அதே தொடக்க நூல் 3:21 நம்ம வாசிக்கிறோம், அப்படி நிர்வாணமாய் இருந்தவர்களுக்கு, நிர்வாணத்தை உணர்ந்தவர்களுக்கு, அந்த வெட்கக்கேட்டை உணர்ந்தவர்களுக்கு நம் ஆண்டவர் கடவுள் என்ன செய்தார் பாருங்கள், அவரே டைலரா மாறுறார். அவரே ஒரு ஆடையை தைத்து கொடுத்தார். The first act of mercy after the sin. பாவத்திற்கு பிறகு கடவுள் ஆற்றிய முழு முதல் இரக்க செயல்பாடு அது என்றால், இன்று நம் எல்லாருக்கும் உயிர்த்த ஆண்டவர் மகிழ்ச்சியின் ஆடையை அணிவிக்கிறார் என்றால், இந்த பரிசுத்த திரியால் நம் பாவங்கள்
இன்று நீக்கப்படுகின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இதுல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. என்ன சேலஞ்ச் தெரியுமா? திருவெளிப்பாடு நூல் 12வது அதிகாரம் 10 எப்படி நம் மீது குற்றம் சாட்டப்பட்ட அந்த சாத்தானை முறியடித்து உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ முடியும் என்றால், ஒன்று இரத்தத்தை சிந்திய கிறிஸ்து ஒரு புறம், இன்னொரு புறம் சான்று பகர்கின்றவர்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நேற்று நாம் பேசினோம். காட்சியில் இருவர் மட்டும்தான். ஒருவர் பாவம் செய்து வழி தவறி போன ஆடு, இன்னொன்று பாசத்தால் தன் வாழ்வை கொடுத்த மேய்ப்பன் என்று சொன்னோம். அதே இருவர் இன்று கருப்பு ஆடாக இல்லாமல் தனது வாழ்வை கிறிஸ்துவின் இரத்தத்தில் தோய்த்தெடுத்து கொண்ட வெண்ணாடை அணிந்த வித்தியாசமான ஆடாக நாம் எல்லாரும் இன்று இயேசுவே மீட்பர் என சாட்சியாய் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோரா கரங்களை தட்டலாமா? ஜோரா கரங்களை தட்டலாமா? ஜோரா கரங்களை தட்டலாம். அப்ப சாத்தானை முறியடித்து அவர் தருகிற மகிழ்ச்சியின் ஆடை எனக்கு கிடைக்கப் பெற வேண்டும் என்றால், உயிர்த்த ஆண்டவர் உன்னிடம் என்னிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் சாட்சிய வாழ்வு, நம்பிக்கை வாழ்வு. அந்த நம்பிக்கை வாழ்வை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15வது அதிகாரம் 33, 34 வசனங்களில் சொல்லுகிறார். பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றார். ஃபர்ஸ்ட் லைன், ஏமாந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமாந்து போகாதீர்கள். இரண்டாவது டயலாக், தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது மெனாண்டர் அப்படின்ற ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர், கிமு 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவர் எழுதிய ஒரு நாடகத்துல ரொம்ப சிறப்பான ஒரு வரி, தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுத்துவிடும். நம்ம ஆளுங்க அதுக்கப்புறம் எழுதுறாங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். எப்படி சொல்றாரு பாருங்க. சான்று பகரும் வாழ்வுக்கு முதல் படி ஏமாந்துராத கண்ணு. முத விஷயம் ஏமாந்துராத. எதுக்கு ஏமாறுறது வரும்? இரண்டாவது, தீய நட்பு என்ன விளைவிக்கிறது? நல்லொழுக்கத்தை கெடுத்து விடுகிறது. மூணாவது, அறிவு தெளிவுடன் நடந்து கொள். அறிவு தெளிவுடன் நடந்து கொள். நான்காவது, நேர்மையுடன் நடந்து கொள். ஐந்தாவது, பாவம் செய்யாதீர்கள். இந்த 5 தான் உன்னை உயிர்ப்பின் சாட்சியாய் நிறுத்தும். ஏன்னா இன்றும் நம்மை சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல ஏமாற்றிக் கொள்ள அது காத்து கிடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? Sin looks normal to us. இன்னைக்கு பாவம் ஒரு சாதாரண செயலாகி விடுகிறது. மறைந்த திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் சொன்னார், இன்று மக்கள் எல்லாரும் they have lost the sense of sin. இது பாவம் என்ற நிலை கூட தெரியாமல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே sin has become very normal to us. ஒரு பாவம் நமக்கு சாதாரணமாய் இருக்கிறது. அதனால் தான் போய் பேசுகிறோம், அதனால் தான் நாம் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அதனால் தான் நாம் கோபம் கொள்ளுகிறோம், பிறருக்கு எரிச்சல் மூட்டுகிறோம், தகாதன எல்லாம் செய்கிறோம் என்றால் பாவத்தை பற்றிய அச்சம் நம்மிடத்திலே இல்லை. ஏமாந்து போகாதீர்கள். இரண்டாவது பாருங்க, தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுத்துவிடும். இவ்வளவு பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் நம்ம தாத்தா பாட்டி யாரு? ஆதாம் ஏவாள் யாரோட கூட்டணி போட்டாங்க? தேர்தல் சமயம் அது. யாரோட கூட்டணி போட்டாங்க? சாத்தானோட கூட்டணி போட்டாங்க. எப்பா? கிறிஸ்துவ வாழ்வு சட்ட திட்டங்களையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றுகிற வாழ்வு அல்ல.
கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்து என்னும் ஒரே ஒருவர் மீது உன் வாழ்நாள் முழுவதும் நீ காட்டுகிற நம்பிக்கை வாழ்வு மட்டும்தான் என்றால் நம் கூட்டணி யாருடன்? கிறிஸ்துவுடன் மட்டும்தான். அதான் உயிர்ப்பு, அதான் உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பை நீ அறிவு தெளிவுடன், நீதி நெறிகளுடன், பாவம் செய்யாமல் ஒவ்வொரு நாளையும் கடத்தினீர் என்றால் உன் வாழ்வு ஒளிரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அகுஸ்தினார். அகுஸ்தினாரு செய்யாத பாவம் இல்லை. உங்க எல்லாருக்கும் அகுஸ்தினாருடைய வரலாறு தெரியும். அவர் கடவுள்கிட்ட வேண்டாராம், ஆண்டவரே என்னை தூய்மையாக்குங்க, ஆனா இப்ப உடனே வேணான்னாராம். ஆண்டவரே என்னை தூய்மையாக்குங்க, ஆனா இப்ப உடனே வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். ஒரு நாள் அவர் மனவேதனையுடன் இருக்கிற போதுதான் எடுத்து வாசி, டேக் அண்ட் ரீட், எடுத்து வாசி என்கிற அந்த குரல் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 12 14 வரை அவருக்கு ஒலித்த வார்த்தைகள் பாருங்கள். எவை உண்மையிலே இதோ நமக்காக ரத்தம் சிந்திய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருகில் நம்மை நிறுத்துபவை என்பதை இந்த இரவு நேரத்திலே நாம் முடிவு செய்ய வேண்டும். அவர் வாசித்த வரிகள், அவரது வாழ்வை புரட்டி போட்ட வரிகள். எல்லாம் பாவம் செய்தவர் அவர், எத்துணை பாவம் செய்தவர், உடலால் பாவம், ஊனியல்பின் இச்சைகளோடு வாழ்ந்த அந்த மகா பாவியாய் இருந்த அகுஸ்தினாருடைய வாழ்வை புனிதத்தை நோக்கி ஒரே ஒரு வரிகள் கடத்தி இருக்கிறது என்றால் அது இந்த வரிகள் தான். படிக்கட்டுமா? படிக்கட்டுமா? பாருங்க. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்ளுகிற அந்த கிறிஸ்துவ வாழ்வு இருக்கிறது என்றால் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் உயிர்த்தார் பார்த்தீங்களா, அது அப்படியே நம் உள்ளத்துல உண்மையான மகிழ்ச்சியா தங்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அகுஸ்தினாருக்கு கடவுள் காட்டி அடுத்த வரிகளை பாருங்கள். களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், மாறாக இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? இயேசுனுடைய உயிர்ப்பு ஏதோ எல்லாரும் ஹல்லேலூயா சொல்றோம், 7 வாசகம் வாசிக்கிறாங்க, லைட்டை போடுறாங்க, கடைசியா ஈஸ்டர் ஏதாவது முட்டை கிட்ட கொடுப்பாங்க, கேக்கு வாங்கிக்கலாம், வீட்டுக்கு போயிடலான்னு சாதாரணமா நினைக்காதீங்க. அவரோடு சாவதற்கான இன்விடேஷன் தான் இந்த நைட் மாஸ்ல நம்ம உட்கார்ந்திருக்கிறது. அவரோடு நீ சாக தயாரா என்றால் அவரோடு நீயும் உயிர்த்தெழுவாய். பாரூக்கு வாசகம் வாசிச்சாங்க, எவ்வளவு பேர் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. 4வது அதிகாரம், யாக்கோபே திரும்பி வா, அப்படியே சொல்ற வசனத்தெல்லாம் உங்க நெஞ்சத்துல இன்னைக்கு எழுதி வைங்க. உயிர்ப்ப அனுபவத்தை ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமா முடிச்சுக்காதீங்க. யாக்கோபே இன்னைக்கு நீ திரும்பி வா, you have to return to me. அடுத்த வரி பாருங்க, ஞானத்தை ஏற்றுக்கொள், அதன் ஒளியில் தான் அந்த ஒளி, அதன் ஒளியில் சீர்மையை நோக்கி நட. அடுத்த வரிக்கு நீங்க கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். படிக்கிறோம் பாருங்க, உனது மாட்சியை ஒருபோதும் மற்றவருக்கு விட்டு கொடுக்காதே. ஜோரா கரங்களை தட்டலாம். கேவலம் ஒரு பாவத்துக்காக, சாதாரண இச்சைக்காக ஏன்பா உனது மாட்சியை நீ விட்டு கொடுக்கிறாய்? நீ ஆண்டவரிடத்திலே திரும்பி வா.
ஃபாதர் பாஸ்கா புகழுரை பாடினார். நம்ம பங்கு தந்தை அழகாக பாடினார். கடைசியா எப்படி முடிச்சார் தெரியுமா? விடிவெள்ளி தோன்றும் நாளில் இந்த தீபம் தாங்கி இருக்கிற நம்மட்ட இந்த தீபங்கள் குறைவில்லாமல் ஒளிர்ந்து கொண்டே இருப்பதாக. இப்பெல்லாம் கொண்டாடிட்டு போயிடலாம், வேட்டு வைக்கலாம், பட்டாசு கொளுத்தலாம், நைட்டு போய் தூங்கிடலாம். ஒரு நாள் உண்மையா வருவார், உண்மையா வருவார். அதான் விடிவெள்ளி தோன்றும் நாள். அந்த நாளில் எங்கப்பா உன் மெழுகுவர்த்திம்பார். ஐயோ, அது எங்க வச்சேன்னு தெரியலைங்க சாமி, காத்துக்கு அணைஞ்சிடுச்சு. நம்மள்ட்ட இன்னைக்கு மதியம் ஒருத்தர் சொன்னாரு, கேஸ் தட்டுப்பாடு. குறைவில்லாமல் காத்துக்கொள்ள அறிவு தெளிவுடன் நடந்து கொள். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. உயிர்ப்பு எங்களுக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சியை, அனுபவத்தை அது தந்தாலும் ஆண்டவரே, மகிழ்ச்சியின் ஆடையை நீர் எங்களுக்கு அனுபவிக்க தயாராயிருந்தாலும் அது ஒரு சின்ன சேலஞ்சோட, சவாலோட இருக்கிறதே ஆண்டவரே. என் வாழ்வு ஏமாந்து போகாதபடிக்கு நான் பார்த்துக்கணும்பா ஆண்டவரே. தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என தெரிந்து என் வாழ்வை நான் தொலைத்திருக்கிறேன் அப்பா. என் பிரச்சனை என்னான்னு உனக்கும் எனக்கு மட்டும்தான் சாமி தெரியும். இதோ நான் மீண்டும் இந்த இரவிலே, உமது உயிர்ப்பின் நாளிலே, உன் மீது கொண்ட நம்பிக்கையில் நான் உன் திருமுன் உடைந்த உள்ளத்தோடு நிற்கிறேன் சாமி. எனக்கு இருக்கிற ஒரே சாட்சியம் என்கிட்ட இருக்கிற சின்ன நம்பிக்கைப்பா. நீர் என்னை காப்பாற்றுவீர், நீர் என்னை தேற்றுவீர், நீர் என்னை வழி நடத்துவீர். காணாமல் போன இந்த ஆட்டின் மீது உமது இரக்கம் இருக்கும் என்று நான் நம்பி அறிவு தெளிவுடன் வாழ, நேர்மையுடன் நடந்து கொள்ள, ஒருபோதும் பாவத்திற்கு என்னை கையளிக்காமல் வாழ்ந்திட ஆண்டவரே, உன் ஒளியை என்னுள் ஏற்று பகலில் நடப்பவனாக என் வாழ்வை மாற்றியருளும். ஆமென்.